வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, யார் தலைவர் 4ஆம் வகுப்பு முதல் பருவம் யார் தலைவர் பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புத்தக வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் கேள்வி பாருங்கள். சரியான விடையில் குறை இச்சொல்லின் எதிர்ச்சொல். குறை இச்சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நல்லா கவனமாக பாருங்கள் மாணவர்களே. என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போது அது எதிர்ச்சொல் வந்து என்னவாகும்? நிறை. குறைனா நிறை. தான் பதில். அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள். இப்போதெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போதெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுதும்போது எப்படி கிடைக்கும்? தான் பதில். இப்போது கூட்டல் எல்லாம் சொல்லிட்டு பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? இப்போது கூட்டல் எல்லாம் சொல்லிட்டு பிரிக்கலாம். மூன்றாவது கேள்வி பாருங்கள். முடிய கூட்டல் இல்லையே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். முடிய கூட்டல் இல்லை என்பதே சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன கிடைக்கும்? வந்து வியா மயிறு. முடியவில்லையே என்ன வரும்? முடியவில்லையே. தான் பதில். தான் பதில். தேர்ந்து கூட்டல் எடுக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தேர்ந்து கூட்டல் எடுக்கன்ற போது அது எப்படி மாறும்னா தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டு மாறும். சரிங்களா? அதை சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்குது? தேர்ந்தெடுக்க. தான் பதில். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முயல் எதை பற்றி சிந்தித்தது? முதல் கேள்வி என்னது? முயல் எதை பற்றி சிந்தித்தது? முயல் என்ன சிந்திச்சிருந்துச்சுக்கு? யார் தலைவர் அந்த பாடத்தில் ஏற்கனவே நம்ம எடுத்திருப்போம். முயல் வந்து படுத்துக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில் படுத்துக்கிட்டு என்ன யோசிச்சுட்ருக்கோம்? காட்டில் யாருக்குமே நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். அதுதான் பதிலாக எழுதணும். முயல் வந்து எதை பற்றி சிந்தித்தது? முயல் காட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லை என சிந்தித்தது. என்ன சிந்தித்தது? முயல் காட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லை என சிந்தித்தது. அடுத்து இரண்டாவது கேள்விக்கு போகலாம். காட்டில் விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்ன? காட்டில் விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்ன? காட்டில் விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க என்ன காரணம்? அப்போது காட்டின் தலைவர் புலி காட்டில் வாழும் அனைத்து விலங்குகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டதனால். அதாவது காட்டில் தலைவர் புலி இருக்கு இல்லைங்களா, காட்டில் வாழும் அனைத்து விலங்குகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டதனால் காடே மகிழ்ச்சியாக இருந்தன. காட்டில் வாழ்கிற எல்லா விலங்குகளையும் பயமுறுத்தாமல் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? அவங்களோட அன்பாக நடக்க, அவங்களோட உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதனால் காட்டில் எல்லா விலங்குகளும் காட்டின் தலைவரை பார்த்து மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காட்டு விலங்குகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்ன? காட்டின் தலைவர் புலி வந்து காட்டில் வாழும் அனைத்து விலங்குகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டதனால் காடே மகிழ்ச்சியாக இருந்தன. காடே மகிழ்ச்சியாக இருந்தன. அடுத்து மொழியோடு விளையாடு பார்க்க போகிறோம். மொழியோடு விளையாடு. ஒலிப்பு முறைக்கு ஏற்ப சொற்களை நிரப்புக. ஒலிப்பு முறைக்கு ஏற்ப சொற்களை நிரப்புக. இங்கே கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை வந்து சரியான ஒலிப்பு முறைக்கு ஏற்ப பிரித்து எழுதணும். சரிங்களா? இங்கே பாருங்கள். இங்கே வந்து வால்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சின்ன இல்லு வரக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் எடுத்து நம்ம இந்த இதில் நிரப்பணும். வால், பால், அகல், மல்லி, சொல், வள்ளி இது எல்லாமே வந்து சின்ன இல்லு வரக்கூடியதெல்லாம் இங்கே இது பண்ணணும். அடுத்து நடுவில் இங்கே பாருங்கள். இங்கே வந்து வால் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பெரிய இல்லு வரது எல்லாத்தையுமே வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த இடத்துல நம்ம நிரப்பணும். வால், நாள், தோல், வள்ளி, வள்ளி, பள்ளி, வெள்ளி இதெல்லாம் இங்கே எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா இழ், வாழ், யாழ், அகல், மகிழ், புகழ், தமிழ் இதெல்லாமே வந்து இங்கே எடுத்து எழுதணும். எழுதிக்கிறீங்களா? இங்கே என்ன எழுதணும் பாருங்கள். பால், அகல், மல்லி, சொல், வள்ளி. இங்கே வாள், நாள், தோல், வள்ளி, பள்ளி, வெள்ளி. இங்கே வாழ், யாழ், அகல், மகிழ், புகழ், தமிழ் இதெல்லாமே இங்கே இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கணும். அடுத்து எது முன்னே எது பின்னே அகர வரிசைப்படுத்துக. என்ன பண்ணணும்? அகர வரிசைப்படுத்துக. நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணணும்? இதுபடி இந்த வார்த்தைகள் எது முதல்ல வரும் எது இரண்டாவது வரும்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி எழுதணும். இதை நம்ம எப்படி வரிசைப்படுத்துவோம்? பூமி, பை, பொறி, பெட்டி, புற்று, பவம், பின்னல், பாட்டு இந்த மாதிரி இருக்குது. அகர வரிசைப்படுத்துக்கன்னா என்ன? அகர வரிசைனா இப்போ இது வந்து என்ன வரிசைனா பா வரிசை. இந்த வரிசை என்னென்னா பா வரிசையில் வந்திருக்கு. இதில் எப்படி அகர வரிசைப்படுத்தணும்னா முதல்ல ப, பா, பி, பி, பு, பூ, பெ, பே, பை, பொ, போ, பௌ இதுதான் வந்து அகர வரிசையில் வரும். சரிங்களா? பா வரிசையில் ஆரம்பிக்கிற மாதிரி
இதில் எல்லாமே பிபி அந்த மாதிரி இருக்குல்ல, பாப்பா பூ பூ பௌ இதெல்லாம் கலந்து வந்திருக்கு. நம்ம முதல்ல என்ன எடுத்துட்டோம்னா, முதல்ல பால் ஆரம்பிக்கிற ஏதாவது வார்த்தை இருக்கிறதா கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா பான்ற ஆரம்பிக்கும் எந்த வார்த்தையும் இங்கே இல்லை, பான்னு தான் இருக்குது. அப்போ முதல்ல பால் இல்லைன்னா அதுக்கு அடுத்து தான் எழுதணும். அதுக்கப்புறம் பீயில் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பீயில் இருக்கா, அதுக்கப்புறம் பூ பூ, பே பே, பை பொ போ பௌ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதணும். இங்கே பாருங்கள், முதல்ல பான்னு ஆரம்பிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, பாலை தான் பாட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கு. என்ன இருக்குது, பாட்டு. அதனால் முதல்ல எடுத்த உடனே என்ன எழுதுகிறோம், பாட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிட்டோம். இரண்டாவது பார்த்திங்கன்னா பீயில் ஆரம்பிக்கிற மாதிரி பின்னல் இருக்குது. என்ன இருக்குது, பின்னல். அடுத்து பாருங்கள், பி பி, அதுக்கப்புறம் பூவில் ஆரம்பிக்கிற மாதிரி புற்று இருக்குது. பாட்டு, பின்னல், புற்று, பூ, அதுக்கப்புறம் பூவில் பூமி. என்னது, பூமி. அதுக்கப்புறம் பேல ஆரம்பிக்கிறது பெட்டி, அதுக்கப்புறம் பை வரும், அதுக்கப்புறம் பொறி பௌவம். புரிஞ்சுதுங்களா? முதல்ல என்ன வரும், பாட்டு, பின்னல், புற்று, பூமி, பெட்டி, பை, பொறி பௌவம். இதுதான் வந்து அகரவரிசை. பொறி பௌவம் இதுதான் அகரவரிசை. இதே மாதிரி இந்த வரிசையில் எடுத்து எழுதிக்குங்க. சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, குறிப்புகளை கொண்டு ஈரெழுத்து சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. இங்கே வந்து நம்மளுக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வச்சு என்ன பண்ண, 2 எழுத்து சொற்கள் வந்து இந்த குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான பதில் என்னன்னு சொல்லிட்டு இந்த 2 எழுத்துக்களை வச்சு நம்ம நிரப்பணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலகம் என்பதன் வேறு சொல். உலகம் என்பதன் வேறு சொல் என்னது, பார். என்னது, பார்னா உலகம். பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம நாடுன்னு சொல்லிட்டு இருக்குங்களா. உலகம் என்பதன் வேறு சொல் என்னது, பார். திருவிழா என்றால் இது இருக்கும். திருவிழாவில் என்ன இருக்கும், தேர். திருவிழா என்றால் என்ன இருக்கும், தேர். மக்கள் வாழுமிடத்தை என்ன சொல்லுவோம், ஊர். மக்கள் வாழுமிடம் என்ன சொல்லுவோம், ஊர். அடுத்து பாருங்கள், இது இல்லாமல் உயிர்கள் இல்லை. எது இல்லைன்னா உயிர்கள் வாழ முடியாது, நீர். தயிரை கிடந்தால் கிடைப்பது மோர். தயிரை கிடந்தால் கிடைப்பது மோர். தாவரங்கள் மண்ணில் ஊண்டி நிற்க உதவுவது. தாவரம் மண்ணில் கீழே எப்படி ஊண்டி நிற்குது, வேர். என்ன இருக்கும், அடியில் வேர் இருக்கும். பூத்தொடுக்க பயன்படுவது நார். பூத்தொடுக்க பயன்படுவது நார். அவ்வளோதான் இந்த பாடத்துக்கான கேள்வி பதில், மொழியோடு விளையாடு எல்லாமே முடிந்தது. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.